இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பண்டிகையொட்டி இன்று மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடந்தது. மொத்தம் 3090 காளைகளை உரிமையாளர்கள் பதிவு செய்திருந்தனர். 1849 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்திருந்தனர். காளைகளுக்கும் வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தகுதியான காளைகளுக்கும் தகுதியான காளையர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் ஆகியோர் போட்டியை துவங்கி வைத்தனர். முதல் சுற்றில் இருந்தே போட்டி விறுவிறுப்பாக நடந்தது. வாடிவாசலில் திமிரி வந்த காளைகளை தீரமுடன் வீரர்கள் அடக்க முயன்றனர். வீரர்களிடம் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசு மழை பொழிந்தது. களத்தில் நின்று விளையாடிய காளைகளை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்தனர். மொத்தம் 12 சுற்றுகள் நடந்தன. 937 காளைகள் களம் கண்டன. இதில் 300 மாடுகள் வரை பிடிபட்டன. 22 காளைகளை அடக்கிய வளையங்குளம் பாலமுருகன் ஒட்டுமொத்த போட்டியின் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கி அவனியாபுரம் கார்த்தி 2வது இடமும், 16 காளைகளை அடக்கி அவனியாபுரம் ரஞ்சித் குமார் 3வது இடமும் பிடித்தனர். சிறந்த காளையாக விருமாண்டி பிரதர்ஸ் காளை முத்துக்கருப்பன் தேர்வானது. காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது.